Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with Meenu Narayanan, your social science tutor. Here we are in the episode 2 of Let Us Understand the World Wars. So, episode 1 la என்னெல்லாம் பார்த்தோம் கம்ப்ளீட்டா 1 மார்க்ஸ் பார்த்தோம் brief answers பார்த்தோம் நம்ம ரொம்ப இன்டராக்டிவா ஒரு புக் இன்சைட் 1 மார்க் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணும்போது நீங்கள் எனக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் சேட்டில் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க. That is so interesting and so impressive of you all. Superb. ஸோ இதே மாதிரி சாப்டர் 2க்கும் நமக்கு வந்து ஒரு லைவ் செஷன் இருக்கும் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த லைவ் செஷனில் அப்படின்னா we are going to see about the detailed answers of lesson 1 both book inside and book back பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரிபடி ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் டிஸ்கஸ் பண்ணுவேன். பே அட்டென்ஷன் டு இட். ஆல்சோ நான் டிஸ்பிளே பண்ணுற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஹிண்ட்ஸ் நோட் பண்ண மறந்துடாதீங்க. Are you all ready, guys? So the PDF of this detailed answer is available in the description, and also for the 10th graders there is a channel specially dedicated for you all. நீங்க WhatsApp channel oda link description la irukku. நீங்க அதை download just click the link and join the WhatsApp channel, and also download the PDF from the description. About the offline centers, I'm announcing again and again. Please, 24th March batch start ஆகுது. Everybody can have a visit. நீட் ஜேஇ கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் போய் ஒரு விசிட் பண்ணலாம் உங்களோட நியரஸ்ட் ஆஃப்லைன் லேர்னிங் சென்டரை. அண்ட் யூ கேன் ஹாவ் யூ கேன் ஹாவ் அன் ஒப்பீனியன் ஆர் யூ கேன் ஹாவ் அன் ஐடியா லைக் வாட் இஸ் இட், எப்படி ஜாயின் பண்ணலாம், வாட் இஸ் த ஃபீ ஸ்ட்ரக்சர். யூஆர் கோயிங் டு கெட் த education from the top educators of India, எல்லாமே ஆஃப்லைனில். ஸோ இட் இஸ் பெட்டர் தட் யூ ஜாயின் அண்ட் கிராக் நீட் அண்ட் ஜேஇ. ஓகே, yes, so you can find the form in the description, click it and book a visit. Okay, clear? Yes. So இப்போ நம்ம பார்க்க போகிறது detailed answers. So answer in brief பார்த்தாச்சு already. So hope you all remember these, right? So next we are shifting towards the detailed answers of the lesson 1. Answer the following in detail. 8 marks இதில் வரும். ஸோ நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேனோ அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹிண்ட்ஸை மறக்காமல் இப்போவே சைட் பை சைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் பாஸ் த வீடியோ, note the hints and again play it. Okay, and also I've told you this PDF is in the description. You can anyways make use of it. Yes. Okay, so WhatsApp channel இருக்கு. WhatsApp channel join பண்ணுங்க. Vedantu Learning Center nearest learning center visit பண்ணுங்க. Discuss the main causes of the First World War. Repeatedly asked question, most frequently asked question, most important question for your 8 marks as concerned. So உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இட் இஸ் பெட்டர் தட் யூ ப்ரிப்பேர் திஸ் ஆன்சர் வெரி வெல். நல்லா ஒரு 4 to 5 pages எழுதுகிற அளவுக்கு கொஞ்சம் இன் டீட்டெயில்ட் அப்ரோச்சில் படித்து வச்சுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் half an hour you have to write 1 8 mark and 1 map. So half an hour is too much. நீங்கள் எவ்வளோ எழுதலாம், எவ்வளோ நல்லா அந்த ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணி 8 on 8 வாங்கலாம், ரைட்? ஓகே, ஸோ த காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஆர் கிவன் பிலோ. எதனால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு? வாட் வேர் த ரீசன்ஸ், வாட் வேர் த காசஸ்? ஃபார்முலேஷன் ஆஃப் யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் யூரோப்பியன் கவுண்டர் அலையன்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூரோப்பியன் அலையன்ஸ் யாரெல்லாம்னு ஒரு மைண்ட் மேப் மாதிரி இப்படி போட்டு காமிக்கலாம். So these are the ways how you present it nicely. So triple alliance யாரு, and also triple entente யாரு அப்படின்னு காமிக்கலாம். ஓகே, ஸோ பிரிட்டன்ஸ், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ட்ரிபிள் entente. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து காமிச்சிங்க அப்படின்னா your answer will look more impressive. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுறீங்க? ஃபார்முலேஷன் ஆஃப் European alliances, triple alliances and European counter alliances, triple entente. அப்போ you can write it here.
ட்ரிபிள் அலையன்சஸ் போட்டுட்டு இந்த 3 கண்ட்ரீஸு, அப்புறம் ட்ரிபிள் ஆன்டான்ட்னு போட்டுட்டு அந்த 3 கண்ட்ரீஸ். ஸோ அப்படி எழுதும்போது ஓகே ஒரு பக்கா இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும். Emergence of violent forms of nationalism like England, France and Germany. ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் வந்து என்னன்னு சொல்லி அந்த நேஷ்னலிசமை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு. இங்கிலாண்ட்ஸ் ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் ஷாவனிசம், ஜெர்மனிஸ் குட் கல்ச்சுவர். ஸோ அது நீங்கள் திஸ் இஸ் ஹவ் யூ, இங்கே ஒரு ஹிண்ட்டு தான் இருக்குது. பட் அந்த ஹிண்ட்டை நீங்கள் எப்படி அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். நேஷ்னலிசம்னா என்ன? மை கண்ட்ரி வெதர் ரைட் ஆர் ராங் ஐ வில் டூ இட். நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னா வேற எந்த கண்ட்ரிக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லங்கிற கட்டத்துக்கு போகிற அளவுக்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட் தான் நேஷ்னலிசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இங்கிலாண்டில் ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸில் ஷாவனிசம், ஜெர்மனியில் குல்ச்சுவர்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு ட்ரிபிள் அலையன்ஸ், ட்ரிபிள் அன்டான்ட்னு சொல்லி ஒரு வென் டயக்ராம் மாதிரி காமிச்சிட்டு, செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஜெர்மனி, இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸில் எப்படி ஷாவனிசம், கல்ச்சுவர் அண்ட் யோர் ஜிங்கோயிசம் காட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு கூட நீங்கள் காமிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர் வெல். அப்புறம் அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர் Kaiser Wilhelm II. ஸோ இவர் வந்து he played an important role. ஸோ Kaiser Wilhelm II வந்து he was a very aggressive person. அவர் வந்து ஜெர்மனியோட இம்பார்ட்டன்ஸ்க்காக மற்ற எல்லா கண்ட்ரியும் ஸ்பாயில் ஆனால் பரவாயில்லன்னு பார்த்தாரு. அண்ட் மோர் காலனிஸ் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும், ஜெர்மனியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது அவரோட மோட்டிவாக இருந்தது. ஸோ திஸ் வாஸ் அதர் கண்ட்ரீஸ் ஃபெல்ட் இட் வெரி டிஸ்டர்பிங். ஸோ அவர் வந்து யாருக்கும் பணிஞ்சு கொடுக்காத மாதிரி ஒரு கேரக்டரில் இருந்தார். ஸோ தீஸ் were all the reasons why the world war broke out in the first place. Hostility between France towards Germany. ஸோ ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் பார்த்தீங்கன்னா enmity. ஸோ enmity பகை. ஸோ hostility between France and Germany. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற பகை, ஹாஸ்டிலிட்டினா எனிமிட்டி. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு கிளவுட் மாதிரி கூட போட்டு Balkan nations had a mixed population. Macedonia. So Macedonia is one of the Balkan nation which had a mixed population. அப்படின்னு ஒரு கிளவுடு போடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பால்கன் நேஷன்ஸை வந்து தனியாக மென்ஷன் பண்ணி இதெல்லாம் தான் பால்கன் நேஷன்ஸ். ஃபுல்லாக எழுதாட்டி பரவாயில்ல, ஒரு 6 to 7 எழுதி கூட தீஸ் வேர் சம் ஆஃப் த பால்கன் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கிளவுடு போடலாம். ஸோ நான் இப்போ சொல்ல ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் ஆல் தீஸ். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்லவே ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் பால்கன்ஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே புட்ட கிளவுட் மேசிடோனியா பால்கன் நேஷன் ஹேட் மிக்சட் பாப்புலேஷன் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கிளவுட் போட்டு திஸ் பாஸ்னியா, மேசிடோனியா இதெல்லாம் சம் ஆஃப் த பால்கன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு 5, 6, 7 நேஷன்ஸை வந்து எழுதி வச்சு இதெல்லாம் பால்கன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளவுட் போடலாம். ஸோ திஸ் வில் மேக் யுவர் ஆன்சர் லுக் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் அட்ராக்டிவ். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ரிபிள் அலையன்ஸ், ட்ரிபிள் அன்டான்ட்டுக்கு ஒரு வென் டயக்ராம் மாதிரி போட்டீங்க. ஜெர்மனி குல்ச்சுவர், ஃப்ரான்ஸ் ஷாவனிசம், இங்கிலாந்து ஜிங்கோயிசம்க்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டீங்க. இப்போ 2 கிளவுட் போடுறீங்க. மிக்சட் பாப்புலேஷன் ஆஃப் மேசிடோனியா, சம் ஆஃப் த பால்கன் நேஷன்ஸ்னு 2 கிளவுட் போடுறீங்க. ஸோ ஆன் த ஹோல் யுவர் ஆன்சர் வில் லுக் மோர் அட்ராக்டிவ் அண்ட் மோர் திஸ் டீச்சர்ஸ் வில் ஃபைண்ட் இட் ஓகே ஸோ திஸ் ஸ்டூடெண்ட் ஹேஸ் லேர்ன்ட் வெரி வெல் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி உங்கள் ஆன்சர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ரீசன்ஸ் பாயிண்ட் யார் வேணால் எழுதலாம். ஹவு டு யூ ஸ்டாண்ட் அவுட், எப்படி உங்கள் பேப்பர் மட்டும் தனியாக தெரியும், எப்படி நீங்கள் மட்டும் 8 on 8 வாங்குறது, இப்படியெல்லாம் தான். ஓகே, த பால்கன் வார்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பால்கன் வார்ஸ். அதுக்கப்புறம் இமீடியட் காஸை வந்து ஹைலைட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் வந்து தனியாகவே எழுதிக்கலாம். இமீடியட் காஸ் அப்படின்னு தனி ஹெட்டிங் மாதிரி கூட எழுதலாம். என்ன அப்படின்னா விச் இன்க்ளூடட் த assassination of Archduke Franz Ferdinand. ஸோ Archduke Franz Ferdinand அப்படிங்கிறவரை வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது. ஸோ அண்ட் heir to Franz Joseph
Emperor of Austria-Hungary by Princip a Bosnian Serb. So ஆஸ்ட்ரியா-ஹங்கேரியோட எம்பரரான, ஸோ எம்பரரோட அடுத்த வாரிசு ஆர்க்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட்ங்கிறவர், அவரை வந்து ஒரு பாஸ்னியன் சர்ப் வந்து கொண்டுட்டாரு, அசாசினேட் சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ இப்படி வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, டைரக்டா அசாசினேஷன் பண்ணிட்டாங்கன்னு உடனே the war broke out. That was the immediate cause of the war. On 20th June 1914 the war broke out. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு வேர்ல்டு வார். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ மென்ஷன், ஸோ இப்போ தான் வந்து ரெண்டாக பிரியுது ஜெர்மனி. ஸோ உங்களுக்கு வந்து யூனோ ஐவ் டோல்ட் யூ ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப், இந்த ஆன்சர்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து வேர்ல்டு வந்து ரெண்டாக பிரிஞ்சுது, ரைட்டா? ஸோ ரெண்டு கண்ட்ரி அட்டாக் பண்ண ஆரம்பித்தப்போ, ஸோ this was the immediate cause. This was the immediate cause as Austria got help from Germany and Serbia got help from Russia. அப்போ வந்து ஆஸ்ட்ரியா வந்து ஜெர்மனி கிட்ட ஹெல்ப்புக்கு போச்சு, அதுக்கப்புறம் சர்பியா வந்து ரஷ்யா கிட்ட ஹெல்ப்புக்கு போச்சு. ஸோ ஆஸ்ட்ரியாவும் சர்பியாவும் எனிமீஸாக இருந்தது, அதே போல் ஜெர்மனியும் ரஷ்யாவும் எனிமீஸாக மாறிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் புரிக்கணும். சின்ன ஆஸ்ட்ரியா சர்பியா சின்ன கண்ட்ரிஸ் எனிமீஸாக மாறவும், ஆஸ்ட்ரியா ஜெர்மனிக்கு ஹெல்ப் கிட்ட போனோடனே ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் எனிமீஸ் ஆயிட்டாங்க. ஸோ சர்பியா வந்து இதுகிட்ட ரஷ்யா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பிரீஃப் ஆன்சர்ஸில் படிச்சிருப்போம். அந்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே கூட அங்கே எழுதலாம். ஓகே, ஸோ யுவர் ஆன்சர் வில் லுக் மோர் மீனிங்ஃபுல். ஸோ இந்த இமீடியட் காஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி நாம் வந்து 2 மார்க்கில் படித்த ஆன்சரை, இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் வந்து மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் போய் தாராளமாக எழுதலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ மேக் யுவர் ஆன்சர் மோர் ப்ரெசன்டபிள் அண்ட் மோர் அட்ராக்டிவ். ஓகேங்களா? ஸோ வாட் வேர் ஆல் த பாயிண்ட்ஸ் வி லேர்ன் ஃபார் த காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இப்படி பார்க்கும்போது ஒரு கம்போஸ்டாக ஒரு ஆன்சர் ஒரு 3 to 4 pages தாராளமாக வரும். ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். ஸோ அதுக்கு கீழேயே வந்து நல்ல ஒரு பெரிய வென் டயக்ராம் மாதிரி ட்ரிபிள் அலையன்ஸ், ட்ரிபிள் ஆன்டான்ட்னு அந்த கண்ட்ரீஸை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு emergence of violent forms of nationalism like அப்படின்னு போட்டு ஒரு டப்பா போடுறீங்க. இந்த கண்ட்ரீஸ் லைக் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனின்னு போட்டுட்டு அது கீழே ஒரு டப்பா போடுங்க. இங்கிலாண்டில் வந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸில் வந்து ஷாவனிசம், ஜெர்மனியில் குல்ட்டுவர் அப்படின்னு இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டுடுறீங்க. ஓகே, aggressive attitude of the German Emperor Kaiser Wilhelm II. ஸோ அவரோட அக்ரெசிவ் ஆட்டிடியூடு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிலிட்டி, எனிமிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் உள்ள இருந்த பகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இந்த பால்கன்ஸ். ஸோ என்னெல்லாம் பால்கன் நேஷன்ஸ் இருக்குன்னு ஒரு க்ளவுட் போட்டு நல்லா பெருசாகவே எழுதிருங்க நீட்டாக, இல்லை ஒரு பாக்ஸ் போட்டு கூட எழுதலாம், இட்ஸ் யோர் விஷ். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து மேக்சிடோனியா பால்கன் நேஷன் ஹேட் அ மிக்சட் பாப்புலேஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்கள் ஆன்சரை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். ப்ரெசன்டேஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷனில் இதெல்லாம் வரும். த பால்கன் வார்ஸ் வேர் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ரீசன். அதுக்கப்புறம் வந்து இமீடியட் காஸ் அப்படின்னு தனியாகவே நீங்கள் ஹெட்டிங் மாதிரி எடுத்து எழுதலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நான் அந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தேன் 2 மார்க்ஸில் படித்த மாதிரி. இமீடியட் காஸ் இன்க்ளூடட் தி அசாசினேஷன் ஆஃப் Archduke Franz Ferdinand, nephew and heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, by Princip a Bosnian Serb on 28th June 1914. அப்போ Austria seeked the help from Germany and Serbia seeked help from Russia. So thus the war began. This was the immediate cause. Ultimately what happened? Austria and Serbia were enemies, which led to Germany and Russia becoming enemies. Okay, yes. So these were the causes of the First World War. முடிச்சிருங்க. Hope you clearly understood the answer of this question and how to present it. Okay, highlight the provisions of Treaty of Versailles relating to Germany. This is the very, very important point.
So what is Treaty of Versailles? After the First World War, there was a huge devastation. Like all the countries were badly affected, severely, terribly affected. அப்போ எல்லா கண்ட்ரீஸும் ரொம்ப அஃபெக்ட் ஆகவும் என்னாச்சு? ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்ல்ஸ். வெர்சாய்ல்ஸில் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டாங்க. அதில் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. ஸோ அதில் சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ஜெர்மனிக்குன்னு எழுதப்பட்டிருந்தது. ஸோ ஜெர்மனி தான் இந்த வார் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இவ்வளவு சேதம் இவ்வளோ கண்ட்ரிக்கு நடக்கிறதுக்கு அல்டிமேட்லி ஜெர்மனி இஸ் த ரீசன். அதனால Germany has to pay a war indemnity. What is meant by a war indemnity? War indemnity means the compensation for the war. So நஷ்ட ஈடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த வார் நடந்து இத்தனை கண்ட்ரீஸ்க்கு நடந்த சேதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நஷ்ட ஈடு பே பண்ணணும். அதுவும் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வேணும்னா பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு ஒரு ஹை வார் இன்டெமினிட்டி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஜெர்மனிக்கு போட்ட ரூல். அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனியாக டிஃபென்ஸ் வச்சுக்க கூடாது. யூ ஷுட் நாட் ஹேவ் அ செப்பரேட் ஆர்மி. வேணா ஒரு 100 people வச்சு ஒரு நேவல் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கண்ட்ரிஸ் எல்லாமே மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் ஃபார் த லீக் ஆஃப் நேஷன்ஸாக போயிடும். அண்ட் உங்களுக்குன்னு வந்து எந்த காலனிஸும் இருக்காது. அண்ட் உங்களோட இருக்கிற காலனிஸும் வந்து இந்த கண்ட்ரிக்கெல்லாம் கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் ஜெர்மனியை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது. ஸோ அதை வந்து எனி 2 points வந்து உங்களுக்கு 2 marksலையும் கேட்கலாம். ஆர்எல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 8 to 10 points நீங்கள் 8 marksலையும் கேட்கப்படலாம். ஸோ அதுக்காக let us prepare ourselves. ஸோ ஹெட்டிங் நீங்கள் போட்டுடுறீங்க. I told you how to extract the heading from the question. The Treaty of Versailles, provisions relating to Germany அப்படின்னு சொல்லி போட்டுடுறீங்க ஹெட்டிங். All the central powers were directed to pay war indemnity. Especially Germany was to pay a heavy amount for the losses suffered. ஸோ எல்லா சென்ட்ரல் பவர்ஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு யாரெல்லாம் சென்ட்ரல் பவர்ஸில் வருவா அப்படின்னு சொல்லி டர்க்கி, ஜெர்மனி, ரஷ்யா. ஸோ அந்த டர்க்கி, ஜெர்மனி, ரஷ்யா அதெல்லாம் வந்து நீங்கள் சென்ட்ரல் பவர்ஸ்ன்னு சொல்லி யூ கேன் ரெப்ரசன்ட் இன் அ ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ஆன்சரை இன்னும் நல்லா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எல்லா சென்ட்ரல் பவர்ஸும் பே பண்ண வேண்டி இருந்தது. பட் ஆனால் ஜெர்மனி நிறைய லாஸஸ்க்கு ஜெர்மனி தான் காரணம்னு சொல்லி ஜெர்மனிக்கு ஒரு ஹெவி அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆஸ் வார் இண்டெம்னிட்டி. ஓகே, ஜெர்மனி had to pay 6,600 million pounds as per the reparation commission. ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எழுதுங்க. பட் கேன் பி பேட் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ ரெப்பரேஷன் கமிஷனுங்கிறவங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இந்த நடந்த சேதங்களுக்கு ஜெர்மனி மட்டுமே 6,600 million pounds பே பண்ணும் அப்படின்னு ஒரு வார் இண்டெம்னிட்டிக்கான ஹெஃப்டி அமௌண்ட்டை சொன்னாங்க. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, the Germans should not have submarines. submarines இருக்கக்கூடாது, air force இருக்கக்கூடாது, but can have a small navy and army of 1 lakh men. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 lakh men வச்சு ஒரு ஆர்மி நேவி அப்படி வேணால் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு நீர்மூழ்கி கப்பலோ இல்லை ஒரு தனி பறக்கும் படை ஏர்ஃபோர்ஸோ இருக்கக்கூடாது அப்படி சொன்னாங்க. ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி செப்பரேட்டட் அண்ட் ஆஸ்ட்ரியா வாஸ் கிவன் இண்டிபெண்டன்ஸ். இப்போ என்னாச்சுன்னா ஜெர்மனியோட ஒரு முக்கியமான காலனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா தான். ஸோ இந்த வேர்ல்டு வார் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போயிருப்பா, ஜெர்மனி கிட்ட. அப்புறம் சர்பியா யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போயிருப்பா, ரஷ்யா கிட்டன்னு பார்த்தோம். அப்போது முக்கியமான காலனியான ஆஸ்ட்ரியா வந்து ஜெர்மனி கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணி அதுக்கு இண்டிபெண்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நோ லாங்கர் ஆஸ்ட்ரியா இஸ் டிபெண்ட் ஆன் ஜெர்மனி. இட் இஸ் அ ஃப்ரீ இண்டிபெண்ட் கண்ட்ரி நவ். ஓகே, இது வந்து அந்த ப்ரொவிஷன்ஸில் இருந்தது. ஆல் ஜெர்மன் காலனிஸ் கேம் அண்டர் த மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ ஜெர்மனிக்குன்னு சில காலனிஸ் இருக்குல்ல, அவங்க வந்து மார்க்கெட் பிளேஸாக மற்ற கண்ட்ரியை வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்களே. இப்போ எப்படி பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஒரு மார்க்கெட் பிளேஸாக, இந்தியாவை ஒரு காலனியாக யூஸ் பண்ணிச்சு, அந்த மாதிரி ஜெர்மனி நிறைய கண்ட்ரிஸை ஒரு காலனிஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க.
அந்த காலனிஸ் எல்லாமே லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு மேண்டேட்டட்னா கம்பல்சரியாக டெரிட்டரிஸை கொடுக்கப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஓகே, ஜெர்மனி had to give up all her overseas possessions, rights and titles to the allies. ஸோ இப்போ allies பற்றி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து allied powers யாரெல்லாம்னு சொல்லி நீங்கள் இங்கே காமிக்கலாம். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, அந்த மாதிரி யூ கேன் ஷோ த allied powers. ஓகே, ஸோ தீஸ் வேர் தி allied powers அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வென் டயக்ராம் காமிக்கலாம். ஓகே, ஸோ allied powers யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் காமிக்கலாம். இப்போ ஜெர்மனி அதோட ஓவர்சீஸ் பொசஷன்ஸ், ரைட்ஸு, டைட்டில்ஸு எல்லாத்தையுமே வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிடணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மனி சரண்டர்ட் அல்சேஸ் அண்ட் லொரைன் டு ஃப்ரான்ஸ். ஸோ அல்சேஸ் அண்ட் லொரைன் டெரிட்டரியை வந்து ஃப்ரான்ஸ்க்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஷீ சைன் த ட்ரீட்டி ஆஃப் ப்ரெஸ்ட்-லிவோட்ஸ்க் வித் ரஷ்யா அண்ட் ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட் வித் பல்கேரியா. ஸோ 2 ட்ரீட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்-லிவோட்ஸ்க் ட்ரீட்டி வித் ரஷ்யா அண்ட் ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட் வித் பல்கேரியா அப்படின்னு சொல்லி யூ கேன் மென்ஷன். ஸோ திஸ் இஸ் த ப்ரெஸ்ட்-லிவோட்ஸ்க் ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி வந்து ரஷ்யா கூடயும், and this was the புச்சாரெஸ்ட் ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி வந்து பல்கேரியா கூடயும் சைன் பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் க்ளவுடில் தனியாக மென்ஷன் பண்ணலாம். ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்கியபைட் பை தி அலைஸ். ஸோ அலைஸ் வந்து ரைன்லேண்ட் ரோன்லேண்ட் சொல்லி 2 ரிவர்ஸ் இருக்குது, ரைன் ரோன். ஸோ அந்த ரிவர்ஸில் இருக்கிற லேண்டை வந்து ஆக்கியபை பண்ணாங்க. ஈஸ்ட் ஆஃப் ரைன்லேண்ட் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ்ட். ஸோ ரைன்லேண்டை தாண்டி ஈஸ்டில் இருக்கிற இடத்துலலாம் வந்து எந்த ஒரு ஆர்மி பீப்புளும் நிற்கக்கூடாது, டீமிலிட்டரைஸ் பண்ணிடணும், டிஃபென்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. Poland was recreated with a corridor to Baltic consisting the port of Danzig of Germany. ஸோ போலண்டை வந்து இப்போ போலண்ட் இங்கே இருக்குன்னா அது பால்டிக் சீக்கு போகிறதுக்கான காரிடார் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதில் வந்து டான்சிக் அப்படிங்கிற போர்ட் இருந்தது, ஜெர்மனியோட ஒரு போர்ட்டு. ஓகே, ஸோ அதுவும் வந்து போயிடுச்சு. அண்டர்ஸ்டுட்? ஸோ போலண்டுக்கு பால்டிக் சீக்கு ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதோட வழி வந்து டான்சிக் போர்ட் ஆஃப் ஜெர்மனி த்ரூ இருந்தது. Poland was recreated with a corridor to Baltic Sea containing the port of Danzig of Germany. Okay, so these are the important points. So everybody pay attention. All the central parts na யாரெல்லாம் எழுதிருங்க. Were directed to pay war indemnity. Especially Germany was to pay heavy amount for the losses suffered. எவ்வளோ heavy amount? Germany had to pay 6,600 million pounds as per the reparation commission, but it can be paid in installments அப்படின்னு சொன்னாங்க. The Germans should not have air force. அதுக்குன்னு தனியாக ஏர் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, சப்மரீன்ஸ் இருக்கக்கூடாது. வேணும் அப்படின்னா ஒரு சின்ன கப்பல் படை, a small navy and an army for 1 lakh men. ஸோ ஒரு ஸ்மால் நேவி, ஒரு ஸ்மால் ஆர்மி, ஜஸ்ட் 1 lakh people இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டிஃபென்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் சப்மரைனோ ஏர்ஃபோர்ஸோ வச்சுக்க கூடாது. ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி, யூ நோ தட் வென் த ஆர்க்டியூக் ஃப்ரான்ஸ் ஃபர்டினண்ட் வாஸ் கில்ட், ஜெர்மனி கிட்ட தான் ஆஸ்ட்ரியா போயிடுச்சு. தட் மச் டிபெண்ட் ஆஸ்ட்ரியா இஸ் ஆன் ஜெர்மனி. ஸோ அந்த மாதிரி இருந்த அந்த காலனியை, டெரிட்டரியை வந்து இண்டிபெண்ட் பண்ணிட்டாங்க, ஜெர்மனி கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி so separated and Austria was given independence, and all the German colonies came under the mandated territory of the League of Nations. ஸோ கண்டிப்பாக அந்த ஜெர்மனிக்குன்னு எந்த காலனிஸும் இருக்கக்கூடாது, எல்லாமே லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு போயிடுச்சு. அண்ட் ஜெர்மனி ஹேட் டு கிவ் அப் ஆல் ஹர் ஓவர்சீஸ் பொசிஷன்ஸ். ஸோ ஜெர்மனி வந்து இன்கேஸ் யூனோ ஆஃப்ரிக்காலேயோ இல்லை சவுத் அமெரிக்காலேயோ ஏதாச்சும் ஓவர்சீஸ், கடல் தாண்டி ஓவர்சீஸ் காலனிஸ் பொசஷன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும், அந்த ரைட்ஸு, டைட்டில்ஸ் எல்லாத்தையும் ஆலைஸ்க்கு கொடுத்துடணும். இப்போ ஆலைட் பவர்ஸ்க்கு ஒரு தனி ஃப்ளோ சார்ட் போடுங்க. ஸோ வாட் வேர் தி ஆலைட் பவர்ஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ், ரஷ்யா? ஸோ யூ கேன் ஹேவ் அ செப்பரேட் ஃப்ளோ சார்ட் ஃபார் தட். Germany surrendered
Alsace-Lorraine to France. So Alsace-Lorraine வந்து பிரான்ஸுக்கு சரண்டர் பண்ண வேண்டிய கட்டாயம். It's an important point. She signed the Treaty of Brest-Litovsk with Russia. So இது தனியா ஒரு cloudலையும். And Treaty of Bucharest with Bulgaria. இது தனியா ஒரு cloudலையும். You can represent and make the answer look more attractive. Rhineland was to be occupied by the Allies. East of Rhineland was to be demilitarized. ஸோ அது வந்து டீமிலிட்டரைஸ் பண்ணிடணும். அங்கே வந்து ஆர்மி மென் வைக்கக்கூடாது, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் சூப்பர்வைஸ் ஆர் கண்ட்ரோல் யூஸிங் யோர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். இட் ஷுட் பி டீமிலிட்டரைஸ்ட். Poland was recreated with a corridor to Baltic containing the port of Danzig of Germany. ஸோ பாலண்டுக்கு ஒரு பால்டிக்லேருந்து போகிறதுக்கான வழி டான்சிக் போர்ட் வழியாக கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. Explain the course of Russian Revolution under the leadership of Lenin. It's an interesting question. எப்படி வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு? லெனினோட இம்பார்ட்டன்ட் தாட் என்ன? ஹவு டிட் லெனின் பிகேம் அ கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ஹிதர்? ஸோ எப்போ இந்த கம்யூனிஸ்ட் தாட் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதோ that is called as ரஷ்யன் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ அது எப்படி லெனின் கொண்டு போனாரு அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லெனின் கொஸ்டின்லேருந்து ஹெட்டிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹெட்டிங் போட்டுருங்க. ப்ளீஸ் ட்ரை மேக்கிங் ஹெட்டிங்ஸ் ஃப்ரம் த கொஸ்டின். Lenin was in Switzerland when the revolution broke out in Russia. He wanted to continue the revolution. So the revolution வந்து continue பண்ணணும்னு நினைச்சாரு. His slogan, all power to the Soviets, soon won over the worker leaders. So நீங்க வந்து தனியா வந்து ஒரு cloudல வந்து you can represent the slogan all powers to the Soviets அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஸ்லோகனை மட்டும் தனியா கூட இப்படி எழுதி எடுத்து காமிக்கலாம். It will be more good, attractive, better. So devastated by wartime shortages, the people were attracted by the slogan bread, peace and land. So நமக்கு இன்னொரு ஸ்லோகனும் வந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து க்ளவுடில் காமிக்கலாம். bread, peace and land அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி காமிக்கலாம். ஓகே, ஸோ லெனின் சுவிட்சர்லாண்ட் இருந்த சமயம் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஹி வாண்டட் டு கண்டினியூ த ரெவல்யூஷன். அவரோட ஸ்லோகன்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் ஒர்க்கர் லீடர்ஸ் கிட்டேயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. பீப்புள் எல்லாம் ரொம்பவே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆல் பவர் டு த சோவியட்ஸ், பிரெட், பீஸ் அண்ட் லேண்ட் அப்படிங்கிற ஸ்லோகன்ஸ். இன் அக்டோபர் லெனின் பர்சுவேட்டட் த என்ன போல்ஷெவிக் சென்ட்ரல் கமிட்டி to decide on immediate revolution. So immediate ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி நடந்தாகணுங்கிறதுக்காக போல்ஷெவிக் சென்ட்ரல் கமிட்டியை போய் மீட் பண்ணாரு. ட்ராட்ஸ்கி ப்ரிப்பேர்ட் டீட்டெயில் பிளான். இப்போ வந்து லெனினுக்கு வந்து ட்ராட்ஸ்கிங்கிறவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ ஹி ப்ரிப்பேர்ட் டீட்டெயில் பிளான். On 7th of November, the key government buildings including Winter Palace, the Prime Minister's headquarters, were seized by armed factory workers and revolutionary troops. So important government buildings எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், ரெவல்யூஷனரி ட்ரூப்ஸ். ஸோ இந்த புரட்சி படை இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் அங்கே சரவுண்ட் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்க கேட்குறத நடத்தினா தான் நாங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. On 8th of November 1917, a new communist government was in the office in Russia. Its head was Lenin this time. How nice. The Bolshevik party was renamed as the Russian Communist Party. So அவர் சொன்ன மாதிரி அதை நடத்தியும் காமிச்சிட்டாரு. லெனின் வந்து on 8th of November 1917 வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாரு. அதோட ஆஃபீஸ் ரஷ்யாவில் இருந்தது. அதோட ஹெட் யாரு? இட் வாஸ் லெனின் திஸ் டைம். அண்ட் போல்ஷெவிக் பார்ட்டி வந்து ரீநேம் பண்ணிட்டாங்க இன்டு ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. ஓகே, ரஷ்யனோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லீடரான லெனின் வந்து ஒரு ஸ்லோகன், ஒரு இம்பார்ட்டண்ட் தாட் ஆர் இம்பார்ட்டண்ட் இது வச்சிருப்பாரு. ஸோ கேபிட்டலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இம்பீரியலிசம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வச்சிருப்பாரு. அந்த தாட்டை கூட நீங்கள் க்ளவுடில் எழுதலாம். Yes, so this is how you complete your answer and look more attractive. Okay, so hope you are all clear with this question. என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா எல்லாரும்? Are you all ready? Come on everybody, come எல்லாரும் என் கூட சேர்ந்து படிங்க. Lenin was in Switzerland when the revolution broke out in Russia. He wanted to continue the revolution. So continued அப்படிங்கிறத விட it can be
he wanted to continue the revolution. His slogan, so அவரோட முக்கியமான ஸ்லோகன்ஸ் எல்லாம் என்ன? All power to the Soviets, soon won over the leaders. So lead the working class peopleக்கெல்லாம் நமக்கு தான் எல்லா பவர், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி ஆல் பவர் டு தி சோவியட்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அவங்களுக்கு. Devastated by wartime shortages, the people were attracted by the slogan of bread, peace and land. So நமக்கு தேவையான ஃபுட்டு, நமக்கு இருக்கிற அமைதி, நமக்குன்னு வாழ்கிறதுக்கு இடம், இது கூட இல்லாமல் சஃபர் பண்ணாங்க வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறம். இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு அவர் சொன்னது பீப்புளுக்கெல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக தோணுச்சு. In October, Lenin persuaded the Bolshevik Central Committee to decide on immediate revolution, and இதுக்கு Trotsky வந்து helped and prepared a detailed plan. So Trotskyயும் help பண்ணாரு. So on 7th of November, the key government buildings, important government buildings என்னெல்லாம், Winter Palace, Prime Minister's headquarters, இது எல்லாத்தையும் வந்து இந்த ரெவல்யூஷனரி ட்ரூப்ஸும் ஆர்ம்டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸும் கம்ப்ளீட்டாக சீஸ் பண்ணி கேப்சர் பண்ணி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை நீங்கள் தரலைன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த பில்டிங்கெல்லாம் ஃபயர் பண்ணிவிடுவோம், பாம் பிளாஸ்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபைனலாக அதோட ரிசல்ட் என்னாச்சு? On 8th of November 1917, a new communist government was formed in Russia with its office, and the head this time was Lenin. The Bolshevik party என்னன்னு rename பண்ணாங்க, Communist partyன்னு rename பண்ணாங்க. Okay, so this is all about Lenin on Russian Revolution. Estimate the work done by League of Nations, pointing out the reasons for its failure. So League of Nations அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. எஸ், இப்போ ப்ரெசன்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் தான், அப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு கூப்பிட்டாங்க. வாட் வாஸ் த மெயின் பர்பஸ்? ஸோ டு மெயின்டைன் வேர்ல்டு பீஸ். ஸோ உலக அமைதி நிலைநாட்டவும் இனிமேல் வேர்ல்டு வார்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸோட முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் எதனால ஃபெயிலியர் ஆச்சு? ஸோ வேர்ல்டு பீஸ் எல்லாரும் நிலைநாட்டணும், எந்த கண்ட்ரியும் எந்த கண்ட்ரி கூடவும் குவாரல் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இன்னொரு வேர்ல்டு வார் கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்தது தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ அப்படி இருந்ததுன்னா எப்படி செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு? அப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இதை 2 பாயிண்ட்ஸாக வந்து நீங்கள் டீட்டெயில் ஆன்சரில், உங்களுக்கு ஆன்சர் அண்ட் ப்ரீஃபில் 2 பாயிண்ட்ஸாக கேட்பாங்க. டீட்டெயில் ஆன்சரில் கேட்கும்போது ஒரு 8 to 10 பாயிண்ட்ஸ் எழுதிருங்க. ஸோ என்னெல்லாம் பார்க்கலாமா? League of Nations was formed with a twin objective. ஸோ இங்கே ஒரு தனி கிளவுடு போடுங்க, அதோட ட்வின் அப்ஜெக்டிவ் என்னது? அவாய்டிங் வார், இனிமேல் வார் வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்ட். ஸோ நோ வார், பீஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேர் இஸ் நோ மோர் வார் அண்ட் வி ஷுட் மெயின்டைன் வேர்ல்டு பீஸ். அதுதான் அதோட இரட்டை குறிக்கோள், ட்வின் அப்ஜெக்டிவாக இருந்தது. The main work done by the World League was to solve the dispute that arose between Sweden. So ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தப்போ அதை சால்வ் பண்ணாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஓவர் த சாவரனிட்டி ஆஃப் ஆலண்ட் ஐலண்ட். ஸோ ஆலண்ட் ஐலண்ட் வந்து ஸ்வீடனுக்கா ஃபின்லாண்டுக்கா அப்படிங்கிற ஒரு சண்டை வந்தப்போ, பிரச்சனை வந்தப்போ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆர்பிட்ரேட்டராக ஒரு ரெஃப்ரி மாதிரி உள்ளே போய் இட் ரூல் தட் தி ஐலாண்ட் ஷுட் கோ டு ஃபின்லாண்ட். அந்த ஐலாண்ட் வந்து ஸ்வீடனுக்கு கிடையாது, ஃபின்லாண்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுல லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை பண்ணிச்சு. அவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்குச்சு. லீக் ஆஃப் நேஷன்ஸ் சால்வ் த ஃப்ரான்டியர் டிஸ்பியூட் பிட்வீன் போலண்ட் அண்ட் ஜெர்மனி இன் அப்பர் சிலேஷியா. ஸோ அப்பர் சிலேஷியாவில் போலண்டுக்கும் ஜெர்மனிக்கும் இருந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிச்சு. When the dispute arose between Greece and Bulgaria in 1925, Greece invaded Bulgaria and League ordered ceasefire. So ceasefire-na வெளியே போ. ஸோ ceasefire-na இந்த பவுண்டரிக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. ஸோ கிரீஸ் அண்ட் பல்கேரியாவுக்கு இஷ்யூ வந்தப்போ கிரீஸ் வந்து பல்கேரியாக்குள்ளே போச்சுல்ல, அப்போது அந்த பல்கேரியாவோட பவுண்டரியிலேருந்து நீ வெளியே போயிடு, யூ ஷுட் நாட் என்டர் பல்கேரியான்னு ஆர்டர் பண்ணாங்க. அப்படி ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? போலண்டுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற இஷ்யூவை தீர்த்திருக்காங்க, கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் இருக்கிற இஷ்யூவை தீர்த்திருக்காங்க, ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் இருக்கிற இஷ்யூவை தீர்த்திருக்காங்க. League had been successful in signing the Locarno Treaty
in 1925, which Germany, France, Belgium, Great Britain, and Italy mutually guaranteed peace in Western Europe. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு க்ளவுட்ல எழுதிக்கலாம். இது பாயிண்ட் எழுதிட்டு எழுதுங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டலி. இவங்க எல்லாருமே வந்து லொக்கார்னோ ட்ரீட்டி 1925 சைன் பண்ணாங்கன்னு எழுதுங்க. ஸோ இதனால வந்து மியூச்சுவலாக எல்லாரும் நாங்கள் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பில் எந்த பிரச்சனையும் தரமாட்டோன்னு அக்ரி பண்ணி உத்தரவாதம் கேரண்டி கொடுத்து சைன் பண்ணாங்க. The main reason of the failure for the league was Italy, Japan and Germany, headed by dictators, refused to be bound by the orders of League of Nations and started violating the league rules. So இப்போ வந்து லீக் ரூல்ஸ் எல்லாம் வந்து வயலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் அடால்ஃப் ஹிட்லர் வந்து ஜெர்மனியோட லீடர் இருந்தார். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெயினுக்கு மார்க்கோ இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஜப்பான். ஸோ எல்லா இடத்துலையும் டிக்டேட்டர்ஷிப் நடந்தது. ஓகே, ஸோ பெனிட்டோ முசோலினி ஆஃப் இட்டலி இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கண்ட்ரீஸை. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து நான் வந்து என் கண்ட்ரியை பார்த்துக்கேன், என் கண்ட்ரிக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியும், நீ யாரு, நீ ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், நீ சொல்கிறங்கிறதுக்காகலாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸை வயலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸோட ரூல்ஸை, அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து they were not ready to follow or abide the orders. The main reason for the failure of League of Nations was இட்டலியோட பெனிட்டோ முசோலினி, ஜப்பான், ஜெர்மனியோட ஹிட்லர், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிக்டேட்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த டிக்டேட்டர்ஸ் எல்லாமே தேவர் ரெஃப்யூஸ்டு டு பவுண்ட். அவங்களால வந்து நீ சொல்றது என்ன, நான் கேட்கறது என்ன, நான் ஒரு தனியால இந்த கண்ட்ரிவே ரூல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா என் கண்ட்ரிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி refused to be bound by the orders of the League of Nations. They refused it and started violation of league rules. The league rules எல்லாம் வேணும்ட்டே violate பண்ணி எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. When league condemned the violation, they withdrew their membership. ஸோ கண்டிச்சாங்க லீக் வந்து, நீ இப்படியெல்லாம் வயலேட் பண்ணக்கூடாது, நீ லீக் ஆஃப் நேஷன்ஸில் ஒரு மெம்பர், நீ நாங்கள் சொல்கிறத கேட்டுதான் ஆகணும். லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்லும்போது அப்படி ஒரு மெம்பர்ஷிப் எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்கள் இப்போவே மெம்பர்ஷிப்பை வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெம்பர்ஷிப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணதுனால தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு. லீக் டிட் நாட் ஹாவ் அ மிலிட்ரி பவர் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ அதுக்குன்னு ஒரு இப்போ எல்லாரும் ஃபெயிலியர் ஆகுறாங்க, இல்லை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு மிலிட்ரி பவர் இருந்தால் தானே லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்குன்னு ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஏதாச்சும் ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியும். இப்போ ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கோ பிரச்சனைனா ஒரு மிலிட்ரி பவரோட போனாங்கன்னா அவங்க பிரச்சனையை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கா, இது எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு, ஏன்னா அதுக்குன்னு ஒரு மிலிட்ரி பவர் இல்லாததுனால. இட் வாஸ் அ மெயின் ரீசன். Though it had a worldwide membership, it became more of the center of European diplomacy. இந்த யூரோப்பும் அந்த யூரோப்பை தொடர்ந்து இருக்கிற கண்ட்ரிஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்வீடன் ஃபின்லாண்டுக்கு ஆலண்ட் இஷ்யூ, கிரீஸ் பல்கேரியாவோட இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் யூரோப் இஷ்யூவே பார்த்துட்டு இருந்ததா. வேர்ல்டு வைட் மெம்பர்ஷிப் இருந்தாலும் இந்த யூரோப் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருந்தது. அதனால யூரோப்பியன் டிப்ளமசியோட சென்டராக போச்சு, மற்ற நேஷன்ஸ் அது கண்டுக்கலை. The league remained a passive witness to events, issues and incidents of violations, therefore finally dissolved in 1946. நிறைய பேர் வயலேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸோட ரூல்ஸை. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது லீக் ஆஃப் நேஷன்ஸ். அவங்கள போய் கண்டிக்கவோ அவங்கள போய் எதிர்க்கவோ முடியல. கண்டிச்சாங்கன்னா மெம்பர்ஷிப் விட்டு போயிடுறாங்க. அதுக்குன்னு சொந்தமாக ஒரு ஆர்மி பவரும் கிடையாது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால ஃபைனலி லீக் ஆஃப் நேஷன்ஸை 1946 டிசால்வ் பண்ணிட்டாங்க. Thus, League of Nations was a failure. Okay? அதனால தான் செகண்ட் வேர்ல்டு வாரே வந்தது. If it was successful, செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்காது. ரைட்டா? So, League of Nations எங்கூட சேர்ந்து படிங்க எல்லாரும். Come on everybody, let us read the answer together. League of Nations was formed in 1920 with the twin objective of avoiding war and maintain world peace. ரெண்டு objective. தனியாக க்ளவுட் போட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. மெயின் ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, டு சால்வ் த டிஸ்பியூட் பிட்வீன் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட் ஓவர் த சாவரன்டி ஆஃப் தி ஆலண்ட் இஷ்யூ. ஸ்வீடனுக்கா ஃபின்லாண்டுக்கா இந்த ஆலண்ட் ஐலண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, ஃபின்லாண்டுக்கு தான் சொல்லி ரூல் அவுட் பண்ணாங்க. இட் ரூல் தட் ஐலண்ட் ஷுட் கோ டு ஃபின்லாண்ட். நெக்ஸ்ட் இஷ்யூ வாஸ் த ஃப்ரான்டியர் டிஸ்பியூட் பிட்வீன் போலண்ட் அண்ட் ஜெர்மனி இன் தி
அப்பர் சிலேஷியா அவங்களோட பவுண்டரி டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணாங்க. டிஸ்பியூட் வந்து கிரீஸ் அண்ட் பல்கேரியாவுக்கு வரும்போது in 1925 Greece invaded Bulgaria and the League of Nations ordered a ceasefire. இந்த பவுண்டரியை விட்டு நீ போயிடுன்னு ஆர்டர் பண்ணாங்க. And League had been successful in signing the Locarno Treaty, important point, by which Germany, France, Belgium, Great Britain and Italy mutually guaranteed peace in Western Europe. So peace கொடுக்குற மாதிரி ஒரு guarantee பண்ணாங்க. The main reason for the League of Nations for the failure was இப்போ இட்டலியில் இருக்கிற பெனிட்டோ முசோலினி, ஜெர்மனியில் இருக்கிற ஹிட்லர், ஜப்பான், ஸோ இவங்க எல்லாம் டிக்டேட்டர்ஸும் headed by the dictators refused to be bound by the orders of the League of Nations. கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. And the League started the violation of League rules. ஸோ League rules எல்லாம் violate பண்ண ஆரம்பிச்சது League of Nations. League of Nations-ஓட ரூல்ஸை violate பண்ண ஆரம்பிச்சாங்க the dictator countries. அதையும் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் கண்டிச்சப்போ மெம்பர்ஷிப்பையே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு மெம்பர்ஷிப்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கிளம்பிக்கிறோம் அப்படின்னு. when League of Nations condemned the violation, they withdrew their membership. League did not have a military power on its own. அதுக்குன்னு ஒரு military power இல்லை. Though it had a worldwide membership, the League of Nations became more of a center of European diplomacy. So European diplomatic relations, European political issues, இதை சரி பண்ணுறதுக்கே வேலை நேரம் சரியாக இருந்துச்சு League of Nationsக்கு. The League remained a passive witness to the events, issues and incidents of violations. எல்லாத்தையும் பாசிவாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனாலேயே ஃபைனலி வந்து 1946 டிசால்வ் ஆயிடுது. ஓகே, முடிஞ்சு போச்சு, முடிச்சுட்டிங் போங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, write a note on structure and composition of League of Nations. League of Nations ஓட structure and composition கேட்குறாங்க. The covenant of the League of Nations was formed at the first initially வந்து பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பேசவே ஆரம்பித்தாங்க. The president of USA, Woodrow Wilson, largely supported this task to be accomplished. So Woodrow Wilson வந்து சப்போர்ட் பண்ணாரு. The structure of the League of Assembly, the Council, Secretariat, the Permanent Court of Justice, International Labour Organization. So இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா League of Nations, Structure of League of Nations அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு என்னெல்லாம் இருக்கு, அசம்பிளி இருக்கு, கவுன்சில் இருக்கு, செக்ரட்டரியேட் இருக்கு, பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இட் வாஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி யூ கேன் மென்ஷன். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோ சார்ட் போடுறீங்க. ஸோ ரிப்பீட் ஆஃப்டர் மீ எவ்ரிபடி. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே என்னெல்லாம் இருந்தது, இட் ஹேட் அன் அசம்பிளி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அசம்பிளி, கவுன்சில், and then it also had a secretariat, permanent court of justice and international labor organization. இது ஒரு தனி flow chartல you can represent. Each member country was represented in the assembly. ஒரு member country assemblyல represent பண்ணாங்க. அவங்களோட issues they can represent in the League of Nations and get it resolved. Each member country and had one veto. So ஒரு countryக்கு ஒரு vote இருக்கும், ஒரு வீட்டோ, ஒரு நெகட்டிவ் ஓட்டும் இருக்கும். ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா அது வேண்டான்னு சொல்கிற நெகட்டிவ் ஓட்டும் இருக்கும், அது ஓகேன்னு சொல்கிற ஓட்டும் இருக்கும். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வர் ஒரிஜினலி டிக்ளேர்ட் அஸ் த பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த யூஎன். ஸோ நீங்கள் தனியாக வந்து பர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ளோ சார்ட் போட்டு பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸோ இந்த P5 இருக்கு இல்லையா, ஸோ பர்மனன்ட் மெம்பர்ஸாக வந்து இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி you can mention. Okay, the council was the executive of the league. The staff of the secretariat was appointed by the secretary general in consultation with the council. The court of justice consisted of 15 judges. Okay, so இதெல்லாமே easy points, நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். இதெல்லாம் structure of leagueல வரும். International Labour Organization comprised a secretariat. The general conference will include 4 representatives from each country. First Secretary General of League of Nations was Sir Eric Drummond from Britain. So first Secretary General யாரு, Eric Drummond, Britain ஓட Secretary. Okay,
So these were about the League of Nations. So read all of you, everybody read it along with me. The covenant of the League of Nations was formed at the Paris Peace Conference after the First World War, first beginning. President of USA, Woodrow Wilson, largely supported for this task to be accomplished. The structure of the League of Nations, you can put it in a flow chart: Assembly, Council, Secretariat, Permanent Court of Justice, International Labour Organization. Each member of the country was represented in the assembly. Each member country had one vote and also had one right of veto, that is negative vote. Britain, France, Italy, Japan, and United States were originally declared as the permanent members of the council. The council was the executive of the league. The staff of the secretariat was appointed by the Secretary General in consultation with the council. The Court of Justice consisted of 15 judges. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் இப்போ வந்து அதோட லேயர்ஸ் சொல்லிட்டாங்களா. அப்போ அசம்பிளியை பற்றி ஒரு பாயிண்ட்டு, கவுன்சிலை பற்றி ஒரு பாயிண்ட்டு, செக்ரட்டரியேட் பற்றி ஒரு பாயிண்ட்டு, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பற்றி ஒரு பாயிண்ட்டு, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் பற்றி ஒரு பாயிண்ட்டு. அப்போது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சரை ஃப்ளோ சார்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதில் இருக்கிற ஒரு ஆர்கன்ஸையும் கரெக்டாக ஹைலைட் பண்ணி ஒரு பாயிண்ட்டாக எழுதிருங்க. The General Conference will include 4 representatives from each country. The first Secretary General of League of Nations was Sir Eric Drummond from Britain. So இதெல்லாம் தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எழுத வேண்டியது. Results of the First World War என்னெல்லாம் இருந்துச்சு? Paris Peace Conference. The First World War came to end by the Paris Peace Conference in 1919. The city of Danzig was internationalized. What is Danzig city? It is the port of Germany. You remember? Lithuania, Latvia, Estonia was granted independence. So அவங்களுக்கெல்லாம் independence கிடைச்சிருச்சு. The formation of the League of Nations, ரெண்டாவது. The First World War brought untold miseries, கஷ்டங்கள் to the people. All the nations wanted a permanent body to maintain peace in the world. So League of Nations was formed in 1920. எல்லாருக்கும் வந்து இதுக்கு மேலே ஒரு வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா எங்களுக்கு சண்டை போட சக்தி இல்லை, அதனால ஒரு பீஸ் மெயின்டைன் பண்ணுற ஆர்கனைசேஷன் வேணும், எல்லாரும் உலக அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் ரிக்வெஸ்ட் பண்ணப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க 1920. The victorious nations forced the defeated nations with unfair treaties. It sowed the seed for the Second World War. So victorious nations, வின் பண்ண நேஷன்ஸ் எல்லாம் டிஃபீட்டட் நேஷன்ஸ் கூட ஒரு நியாயமில்லாத ஒப்பந்தங்கள், அன்ஃபேர் ட்ரீட்டிஸ் வச்சாங்க. அதுதான் செகண்ட் வேர்ல்டு வாரோட வித்தாவே மாறிச்சு, விதை. ஓகே, sowed the seeds. Yes. Paris Peace Conference. The First World War came to end by the Paris Peace Conference of 1919. The port of Danzig was internationalized. Lithuania, Latvia, Estonia were granted independence. Next பார்த்தீங்கன்னா League of Nations ஒரு organization form பண்ணாங்க, which ultimately led to failure, but still it was a result of the First World War. The First World War brought untold miseries to the people. The League of Nations was, all the nations wanted a permanent body to maintain a peace, a world peace. So world peace maintain பண்றதுக்கு ஒரு permanent international organization இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. So the League of Nations was formed in 1920. The victorious nation, அதுல வின் பண்ண நேஷன்ஸ் எல்லாமே forced the defeated nations with unfair treaties. So ஜெயிச்சவங்களாம் தோத்தவங்க மேல நியாயமற்ற ஒப்பந்தங்கள் வச்சாங்க. It sowed the seed for the Second World War. அப்படிதான் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. So impact of the First World War on India. It's a book inside question. First World War okay, correct. அது இந்தியா மேல எப்படிப்பட்ட இம்பாக்ட் இருந்தது? The First World War had multiple effects on the Indian economy, society and politics. So பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல பிரச்சனைகள் வந்தது இந்தியால முதல் உலக போர்னால. Indians had taken an active part in the war on the side of Britain. ஏன்னா பிரிட்டனோட ஒரு காலனி தான் இந்தியா, believing that they would reward the independence after the war. ஸோ இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து நம்ம சுதந்திரப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி நம்பி இந்தியன்ஸ் கூட வேர்ல்டு வார்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய பணங்களை இழந்தாங்க. But also disappointment was rewarded to the Indians. Indian soldiers asked to serve in Europe, Africa and West Asia. I told you, right? யூரோப், ஆப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா, இங்கே இருக்கிற பிரிட்டன் காலனிஸ்லாம்
இந்தியன் சோல்ஜர்ஸை போய் சண்டை போட சொன்னாங்க. சரி வேர்ல்டு வாரில் ஜெயிச்சிட்டோன்னா நம்மளை இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நம்பி போய் வேலை பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சிது. India contributed 230 euros. Oh my God. So 230 million euros over 125 million loan on war expenses. So Britishக்குன்னு வந்து 125 million euros வந்து லோன் இருந்தது வார் எக்ஸ்பென்சஸ்க்கு. சொன்னால வார் இண்டெம்னிட்டியை வந்து கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காசு இருந்தது. 6,600 million pounds வந்து ஜெர்மனி கட்டிச்சுன்னு. அந்த மாதிரி 125 million pounds வந்து பிரிட்டிஷ் கட்ட வேண்டியிருந்தது. அதில் 230, அதை விட இரட்டிப்பா 230 million pounds வந்து இந்தியாவே கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. இந்தியா பாருங்க, பிரிட்டிஷ் வந்து இந்தியா பிரிட்டிஷ் மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. வேற வழி இல்லை, அவங்க எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இந்தியா ஆல்சோ சென்ட் வார் மெட்டீரியல்ஸ் டு த வேல்யூ ஆஃப் 250 million pounds. அது மட்டும் இல்லாமல் 250 million poundsக்கு வார் மெட்டீரியல்ஸும் சென்ட் பண்ணியிருக்கு. அப்போ எவ்வளோ நம்மகிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. தேர் வேர் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இது எல்லாமே உறிஞ்சிட்டாங்க. அப்போது பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப வீக்காக இருந்தோம். எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், ப்ளீஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிடுங்க. Towards the end of the war, India suffered under the World War epidemic of influenza virus. So the World War முடிய influenza virus spread ஆக ஆரம்பிச்சது. Epidemicனா within the country it spread and it affected so many people. Influenza disease. So home rule movement arose in India due to war conditions. இதனால home rule movement start ஆச்சு. Congress split, extremist moderates reunited. So the three extremists moderates பிரிஞ்சிருந்தாங்க, அவங்க திரும்ப ஒன்று சேர்ந்தாங்க. Ottoman Empire under the Turkish Sultan was defeated in the First of World War and the territories shared between Britain and France. So Ottoman Empire, Turkish Sultan வந்து defeat பண்ணிட்டாங்க. அந்த டெரிட்டரிஸ், அந்த டர்க்கிஷ் டெரிட்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல, கான்ஸ்டான்டினோப்பிள், முஸ்தபா கெமல் பாஷா கதை ஞாபகம் இருக்கா? அந்த டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து பிரிட்டனும் பிரான்ஸும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டாங்க. திஸ் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிலாஃபத் மூமெண்ட் இன் இந்தியா. ஸோ டர்க்கிஷ் கண்ட்ரிஸை அவங்க பிரிச்சுக்கவும் இங்கே இந்தியாவில் கிலாஃபத் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வேர்ல்டில் எங்கே நடந்தாலும் இந்தியாவில் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. This is the impact of the First World War in India. The First World War had multiple effects on the Indian economy, society, politics. So ஒரு flowchart மாதிரி போட்டு Indian economy, society, politics எல்லாத்துலேயும் எஃபெக்ட் இருந்தது. Indians had taken part in the war on the side of the British, believing that they would reward independence after the war. But also disappointment was only rewarded to the Indians. Indian soldiers were asked to serve in Europe, Africa and West Asia. India contributed 230 million pounds in cash and over 125 million pounds in loan towards the war expenses. So cash ஆவும் loan ஆவும் 230 pounds, 125 pounds, million சொல்றேன். அதுக்கப்புறம் 250 million pounds வந்து வார் மெட்டீரியலுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாச்சு. இதனால எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் இருந்தது. ஃபுல் கண்ட்ரிலேயும் வந்து பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. Towards the end of the war, India வந்து suffered with the worldwide epidemic of influenza. So influenza, கொரோனா இப்போ பரவா மாதிரி அப்போ worldwide influenza virus பரவிட்டு இருந்துச்சு. Home rule movement arose in India due to war conditions. The Congress split, extremist moderates split ஆனவங்க reunite ஆனாங்க. Ottoman Empire under the Turkish Sultan was defeated in the First of the World War. First World Warல Ottoman Empire நாலே Turks defeat ஆயிட்டாங்கல்ல, அதனால territories were shared between Britain and France. This led to the formation of Khilafat movement in India. அங்க Turkish Sultanate defeat ஆனாங்கனால இங்க Khilafat movement create ஆச்சு. So this is all about the first lessons detailed answers episode 2 of Let Us Understand the World Wars. So hope you are clear with all the questions, explanation, how to present the answer with flow charts, boxes, clouds, diagrams, Venn diagrams. So எப்படி ஆன்சரஸ் நல்லா ரெப்ரசன்ட் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து you can have a note of all my ideas and hint notebookல எழுதி வச்சுக்கோங்க. So please download the PDF in the description and make yourself benefited. All the very, very best, guys. Thank you, one and all.